நல்ல காலம் இருக்கு. ஆனால் 7ல் கேது 2ல் செவ்வாய் சனி சுக்கிரன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே தோஷம். ஒரு ஜாதகன் தனுசு லக்னத்தில் பிறந்தால் சகோதரின்னு ஒன்று வரும், உன்னோட பிறந்த பொண்ணு வரும். அதே மாதிரி அந்த தாப்பாகாரங்களோட சூரியன் போய் சம்மந்தப்பட்டதுனால தகப்பன் இருக்க இன்னொரு அத்தையும் வரும். தானின்ற தாய் மாமன் தவப்புத்திரன் ஒரு மாமனும் வரும், அதுக்கு மேலே வராது. இந்த 9ஆம் இடத்துல தாப்பாகாரகராகிய வீடு சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் வீட்டில் போய் வியாழ பகவான் குறுக்கான்ட்டார். தனியாக உட்காந்துருக்கு, மனசே ஒரு நிலைப்படாது. ஆராய்ஞ்ச மனக்கவலைகள், என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியாத வேதனைகள் இதுகளை தரும். அப்போ அந்தணன் தனித்து எங்க அபகீர்த்தி மெத்த உண்டு. சுபகீர்த்தி இல்லை, அபகீர்த்தி. இப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட்டுகள் இந்த லக்னத்துக்கு இருக்குது. அதே மாதிரி 7ரை சனி, மாரகச்சனி, பொங்கு சனி, மங்கு சனி, சென்மச்சனி, அந்தரைச்சனி, பாதச்சனி, குடும்பச்சனி இதெல்லாம் இல்லை. அர்த்தாஷ்டச்சனி, தனுசு ராசிக்காரனுக்கு அனுதாஷ்டச்சனி. சென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம், இது அதை விட ஒரு தோஷம். நட்சத்திர தோஷம் இருக்குது, அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேதும் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஹலோ, வந்தாச்சு தம்பி, வாங்கிட்டு போய் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அதெல்லாம் இந்நேரம் போயிருப்பானுங்க. அரை கிலோ ஒரு 10 கிலோமீட்டர் கணக்கு போயிட்டு இருப்பானுங்க, ஒன்றாந்தர தடுத்து போயிருப்பானுங்க. எதை பண்ணியிருந்தாலும் காரியம் வெற்றிகரமாக முடியும். 2 பொருள் கொடுத்துட்ருக்குறேன். ஒரு தாயத்தை பண்ணி நீங்கள் வச்சுக்க, ஒரு பையனுக்கு கொடுத்துருங்க. வேண்டியதில்லை. இதுவே அங்கே வேலை செய்யும். நீங்கள் ஒன்றும் யோசனை வேண்டாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு அந்த தாயத்து வரும்போதே எல்லாத்துக்கும் சரியாயிரும். சரியா? வணக்கம். ஐயா, அதை இடுப்பில் போட்டுட்டு கடன் வேலை வந்துருப்பீங்க. போதுமா? அது நீங்கள் அப்புறம் செய்யலாம், கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. இது நடக்கும் போது வைங்க. வணக்கமுங்க. அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு 9ஆம் பாவகாதிபதியாகிய வீடு செவ்வாய் வீடு இல்லை, சூரியனுடைய வீடு. அதில் போய் குரு உட்காந்துருச்சு. தாப்பாகாரனுடைய வீட்டில் போய் உட்காந்து அந்தணன். குருவுக்கு பேர் அந்தணன் என்று ஒரு பெயர். அந்தணன் தனித்து எங்க அபகீர்த்தி மெத்த உண்டு. சுபகீர்த்தி இல்லை, பாதகமான நேரம். அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு இன்றைக்கு தற்காலம் எடுத்து பார்க்கும்போது குரு பகவான் நின்ற ராசிக்கு, சந்திர பகவான் நின்ற ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்குது. ஆண்டாளப்பன் 4ல் நிற்கில் பிறநகர் தேசத்தரசன், நிகரான ஆளுமை வஞ்சகன், சிரேட்டன் புகழ் வித்தை, நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல சுகதேகன், இனிய தாதாவென்று செப்புவார், பெரிய யோகமனே சொல்லு அப்படின்னு சொல்லுது. வேற என்ன கேள்வி? மேரேஜுக்கு இங்கே வரணும் தம்பி. 14,000 ரூபா செலவு வரும். அதே வருஷம் அதே மாதம் கல்யாணம் கூடிடும். இன்னைக்கு பாருங்க, எங்கேயோ இருந்து வர்றாங்க தூரத்து. இன்னைக்கு ஒரு பரிகாரம், தொடர்ந்து பரிகாரமே இந்த மாதத்தில் நிறையா பரிகாரங்கள். அதெல்லாம் நல்லா இல்லாமல் தான் வருவாங்களா? இந்த இப்போ குஜராத்திலேருந்து பேசுகிறாரு இந்த ஆள். இப்போ பேசினவர் குஜராத். சொந்த ஊர் எந்த ஊர்னா தேனி. குஜராத்தில் இருக்காங்க. மகனிக்கு அனுப்பிச்சு ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறார். வந்தது வினாடி கூட காசுக்காக ஆசைப்பட்டு சும்மா கொடுத்துட்டாச்சு. இந்த 81 ஜாமான் வாங்கணும் தம்பிக்கு. அதை செஞ்சால் தான் நிம்மதி கிடைக்கும். தனுசாலக்குணம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திர தோஷம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். இதை முதல்ல செய்யணும். இவனுக்கு 68 வரைக்கும் நீங்களாம் இருப்பீங்க. மாரகத்து சேதம் கிடையாது. அப்பார 10ஆம் முதலாவது நீண்ட ஆயுள். வேற என்ன கேள்வி? தாய்க்கு உடம்பு சரியில்லைங்க. ஒன்றும் பண்ணாது. எதை வேணாலும் பண்ணல. பிரித்து மேயலாம். போய் ஒரு செக்கப் பண்ணிக்கங்க. ஏன்னா அது முக்கியமான விஷயம் இல்லை. சரி, வேற இதை பண்ணணுங்க. மூல நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு செய்யணுங்கய்யா. சரி, எடுத்து இங்கே வரணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு உண்டான பணமெல்லாம் கொடுத்துடணும்.